வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய சண்டையே நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா என்னால் தான். என்ன செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள், இந்த ஃபோன் வந்து சூடாகி ஆஃப் ஆயிடுது. நமக்கு என்ன தோணுதுன்னா, திடீர்னு வெடிச்சிருதோ என்னமோ அப்படின்னு தோணுது. அதனால் நான் போய் கேட்டேன், எனக்கு வந்து இமெயிலில் வந்து ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோ மீன் போல் விற்கலை. அதிலே வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் வந்து டென்ஷனாக இருந்திருக்காரு. அது தெரியாமல் நான் போய் ஃபோன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். நமக்கு அங்கே கடன் இருக்குது, இங்கே கடன் இருக்குது, அங்கே கட்டணும், இங்கே கட்டணும், வாங்கின மீனில் இன்றைக்கி 30 கிலோ மீன் வேறு விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு வசவு நாறி போயிடுச்சுங்க. நான் அதுக்கு கட்டணும், இதுக்கு கட்டணும் அப்படின்ட்டு கொட்டி தீர்த்துட்டார். எனக்கு ஒரே அழுகையாக வந்துருச்சு. இல்லை, வேண்டான்னு சொன்னால் நம்ம வந்து அதுக்கு வந்து அடம் பிடிச்சி எனக்கு இப்போயே வாங்கி கொடுங்க நம்ம வந்து கேட்க போகிறதில்ல. ஆமாம், நீ வந்து வீடியோவே எடுக்க வேண்டாம், யூடியூப்பில் வீடியோ ஒன்றும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, எதுக்கு அப்படி சொல்லிவிட்டு ஒன்றும் வேண்டாம், செவனன்னு வச்சுட்டு ஃபோன் பேசுகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் பாருங்கள், ஒரு 2 நாள் திங்கள் செவ்வாய் இருந்திருக்கேன். இன்றைக்கி புதன்கிழமை ஆட்டோமேட்டிக்காக ஃபோனை தூக்கிட்டு வந்தாச்சு, வீடியோ போட்டுருவோம் அப்படின்ட்டு. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம என்றைக்கு வந்து கடன் ஒன்று வாங்குகிறோமோ அன்றைக்கி வந்து வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், சிரிப்பு, ஒரு ஒரு அன்பாக பேசிக்கிறது கூட இல்லாமல் போயிடுதுங்க. கணவன் மனைவி அப்படின்றவங்களுக்குள்ள என்றைக்கு நடுவில் கடன்ற ஒரு பெரிய ஒரு இது வந்து விழுகுதோ அன்றைக்கி வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து இழந்துடுறோங்க. ஓடி 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 அதை கட்டணும், இதை கட்டணும் அப்படின்ற மைண்டு தான் வருது. வீட்டில் ஒரு சந்தோஷமாக பேசணும், சிரித்தோம், அந்த இதே வரல. 2 பேர்த்துக்குமே அப்படி தான். அதுக்கு காரணம் நம்மளோட ஆசை தான். வாடகை வீட்லேயே எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கடனை வாங்கி வீடை கட்டிடுவோன்னு நினைக்கிறோங்க. ஆனால் அந்த கடன் வந்து சொல்லுவாங்கள்ல, கல்யாணத்தை முடிச்சுப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு. கல்யாண கடனும் வீட்டு கடனும் அவ்வளோ சீக்கிரம் அடையவே அடையாதுங்க. அந்த மாதிரி அது உண்மை தான். எங்கள் வாழ்க்கையில் அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நல்லா ஜாலியாக இருந்ததெல்லாம் போயிடுச்சு. ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து திடீர்னு இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நுரையீரலாம் நீர் கோர்த்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம். அதனால் இவங்க வந்து காலையில் அந்த பனியில் போய் மீன் எடுக்க போகக்கூடாது, போனால் அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு விடுறதுல வந்து திரும்ப பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதுனால இப்போ ஒரு வருஷம் கூட இன்னும் ஆகலை, ஒரு கார் ஒன்று வாங்கினோம். அதுவும் இஎம்ஐ தான், 5 வருஷத்துக்கு கட்டணும். வீட்டு கடன், கார் கடன் அப்படின்னு மொத்த கடனும் அவர் தலையில் விழுந்துருச்சு. அதனால் மனுஷன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாருங்க. அவர் பார்த்தா பாவமாக தான் இருக்குது. ஆனால் என்னால் முடிஞ்சது நானும் ஹெல்ப்பு தாங்க பண்ணுறேன். ஆனால் நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள்லாம் எதுக்குமே ஆசையே படக்கூடாதுங்க. எங்கிட்டு போனாலும் ஒரு இதாக தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் கடன் அடையும் அப்படின்ட்டு நாங்களும் எதிர்பார்க்குறோம். அடைஞ்ச பாடே இல்லைங்க. வீட்டில் சண்டை தான் வருது எந்நேரமும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கவங்க நிம்மதியாக 5000 வரைக்கும் கூட வாடகையை கொடுத்துட்டு இருந்துட்டு போயிருங்க. முடியல, என்ன வீடு வந்து மாற்றிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் வீடு கட்டக்கூடாதுன்னு நான் சொல்லலை. கை நிறைய பணம் வச்சுட்டு கடனே வாங்கக்கூடாது, நம்மளால் கடன் கட்டிட முடியும் அப்படின்ற பட்சத்தில் வாங்கி கட்டுங்க. இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு எங்களை மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அவரெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரை பார்த்தா பொம்பளையால் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு வந்து தொலைஞ்சி ஒரு தொழில் பண்ணுறதுக்கோ ஒரு விவரமாக ஒன்றும் செய்ய தெரிய மாட்டேங்குது. அதை பண்ணு, இதை பண்ணுன்னு என்னைய சொல்கிறாரு. ஆனால் எனக்கு வந்து தோணணும்லங்க. இந்த சேலை பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணினேன். அது பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இப்போ 20 சேலை எடுத்தோம்னா 15 சேலை விற்கிது, 5 சேலை மிச்சமாயிருது. திரும்ப நம்ம வந்து முதல் போட்டு திரும்ப அதுக்கிடந்து ரொட்டீன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பணம் வேணும். அந்த பணத்துக்கு இன்னொரு ஆள்கிட்ட வாங்குறதுக்கு அது செவனன்னு கூலி வேலையை செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுது. மேற்கொண்டு இப்போ அதில் லாபம் இருக்குது, லாபம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம வந்து அதை வந்து ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்மக்கிட்ட பணமும் இருக்கணுங்க.
அதுலேருந்து பணம் இருந்து அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதில் லாபம் பார்க்கலாம். அதுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வேலையே பார்த்துருவோம் அப்படின்னு தோணுது. ஏன்னா நிறைய நம்மளும் வாங்கி வச்சுருக்கோம், வாரம் வாரம் கட்டணும், அதுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சுக்கோங்க. வாங்கின பிறகு எங்களை மாதிரி கஷ்டப்படாதீங்க. சரிங்களா? ஓகே உறவுகளே, நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வீடியோ போடுறது எதுக்கு ஒரு ஆசைக்கெல்லாம் கிடையாது. இதில் ஒரு வருமானம் வந்தால் நம்ம வீட்டுக்கு ஏதாச்சும் ஆகுமே அப்படின்ற ஒரு இதில் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, பாய்.